சத்குருவே சிவம். பொங்கல் தின வாழ்த்துக்கள். சித்தர்களுக்கும் இன்றைக்கி தான் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பகவான் எப்போவுமே நம்மளை வாழ்த்தி நம்மளை வரவேற்பார். நம்மளுக்கு நல்லது செய்ய தான் இந்த உலகத்தில் அவர் பிறந்து எல்லா கஷ்டமும் அனுபவித்து நம்மளுக்கு நல்வழி புகட்ட தான் அவர் வாழ்ந்தார். இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம சத்குரு பகவான். நம்ம இம்மி அளவு கூட அந்த இதுலேருந்து, அந்த மனசுலேருந்து நம்ம மாறக்கூடாது. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம மாறிடுவோம். நம்மளுக்கு எதாவது கஷ்டம் வந்தால் பகவான் என்ன செஞ்சார், நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தாரு, நம்ம பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருப்போம். தயவுசெய்து இந்த புத்தாண்டுலேருந்து நம்ம தை புத்தாண்டுலேருந்து இதெல்லாம் புலம்பக்கூடாது. எல்லாமே அவன் செயல், எல்லாம் நீயே அப்படின்னு விட்டுருங்க. கடவுளை எல்லாம் அவர் தான் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட பாரத்தை போடுங்க. உங்கள் கஷ்டம், துன்பம், இன்பம் வந்தால் மட்டும் நம்ம சாமியை அதை நினைக்கவே மாட்டோம், மறந்துடுவோம். நல்லது செஞ்சார் வைங்க, அதை மறந்துடுவோம். நம்ம கெட்டது ஏதாவது ஒன்று நடந்தால் என்ன சாமி செஞ்சீங்கன்னு புலம்புவோம். அதை நிறுத்திடலாம். இன்னிலேருந்து எல்லாரும், நான் உட்பட, நான் கூட சில டைம் சாமியை திட்டுவேன். எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ கஷ்டம், சோதனை பண்ணுறீங்களேலாம். அந்த சோதனையெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு? நம்மளை நல்வழிப்படுத்த தான் பண்ணுறாரு. நம்ம திருந்துறோமான்னு பார்க்குறாரு. நம்ம அவர் அரவணைப்பில் தான் நம்ம வாழுறோம். அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அவர் தலை மேலே நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம கேட்குறதெல்லாம், நம்ம ஆசைக்கு அளவே கிடையாது. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்போம். எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சத்குரு பகவான். எங்கே கடல் கடந்து போய் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, ரஷ்யா, கனடா, யூஎஸ், எந்தெந்த ஊர் எனக்கு இவ்வளோ தான், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஊருங்க தான் எனக்கு தெரியுது. நம்மளுக்கு தெரியாது. எல்லா ஊர்லேயும் கடவுளோடைய அருள் அருள் பாலிச்சிட்ருக்காரு. சில பேருக்கு ரூபமாகவே காமிக்கிறாரு. அங்கே நடந்து போகிறது தெரியுதுன்றாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய போலியாக சாமியை பற்றி பேசுகிறாங்க, சாமியை பற்றி செய்கிறாங்க, எலுமிச்சம்பழம் வச்சு உருட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி சாமியை இஷ்டப்படி ஃபோட்டோ, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம சாமி முகமே நம்மளுக்கு மறந்துடுற மாதிரி அவங்க கிராஃபிக்ஸில் அப்படி பேசுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, கண்ணை உருட்டுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உண்மையாகவே கேலண்டரே நம்ம எல்லோரும் ஆசைப்பட்டு கேலண்டர் வேணும், டைரி வேணும்னு வாங்கிக்கிறோம். அதை பத்திரமா வச்சுக்கிறோமா? இப்போ நம்ம பார்ப்போம், அப்புறம் வேண்டான்னு இந்த வருஷம் முடிஞ்சிட்ட உடனே எல்லா தேதியும் கிழிச்ச உடனே அந்த குப்பை தொட்டிக்கு கொண்டு போய் வச்சுருவோம் நம்ம பகவானை. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அட்டையை மாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த தேதிகளை அதில் ஒட்டி வச்சுருங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, தூக்கி போடாதீங்க. ஒரு கேலண்டர் இருந்தால் போதும். கேலண்டர் கூட அவசியமே இல்லைங்க. கடவுள் நம்ம கூடயே தானே அங்கே வாழறாரு. அதனால் நீங்கள் வெறும் ஒரு படம், சாமியோட படம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி அவரை வழிபடுங்க, அதுவே போதும். நாங்கள் அதுக்கு ஒரு இது, எல்லாருக்கும் கேலண்டர் வேணும், எனக்கு கேலண்டர் கிடைக்கல, எனக்கு டைரி கிடைக்கல, புலம்புறதே தானே நம்மளுக்கு வேலை. பரவாயில்லைங்க. கேலண்டரை நம்ம பகவான் கேலண்டர் ரூபமாக வேணும், நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருக்காரு. அதில் கடவுளை சதா அவரே நினச்சிட்ருங்க. நீங்கள் உங்களோட மூச்சு காற்று பகவானை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் தூக்கி வச்சுருங்க. இந்த பொங்கலில் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் குறை சொல்கிறத நிறுத்திடலாம். அப்புறம் கடவுளை நம்பலாம். அப்புறம் கேலண்டரை வேண்டாம். ஃபோட்டோஸ் இஷ்டத்துக்கு போடாதீங்க, கிராஃபிக்ஸ் பண்ணிலாம் போடாதீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க. கடவுள் பேரை சொல்லுங்கள். கடவுளை பற்றி யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, என்னென்ன கிடச்சிது, அதை பற்றி பேசுங்க. எல்லாரும் 4 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு கடவுளால் இதெல்லாம் நன்மை கிடச்சிது, நான் கடவுளை கும்பிட்டேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுங்க, எல்லா உயிர்களுக்கும் கடவுள் காப்பாற்றிட்டு இருக்காருங்க. எல்லா வித டிசீஸ், எல்லா வித நோய்களையும் கடவுள் காப்பாற்றிட்டு இருக்காரு. கடவுளோட விபூதி, கடவுளோடைய தீர்த்தம், அதெல்லாம் ரொம்ப மகிமை. இந்த விபூதிலாம் வாங்கி 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 எடுத்துகிட்டு போய் தூக்கி போடாதீங்க. உங்கள் வீட்டில் அதெல்லாம் பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. கடவுள் சந்நிதியிலேருந்து வந்தாலே அது பிரசாதமாக நினச்சி பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. கடவுளை டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே திருநீர் போட்டு சாமியை வணங்கிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. நிச்சயம் வெற்றி தான் கிடைக்கும் நம்மளுக்கு.
அதை விட்டுட்டு தூக்கி தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு தெரியாதுங்க. அதை பற்றி நிறைய பேர் சொன்னால் தானேங்க உங்களுக்கெல்லாம் புரியுது. புதுசாக வந்தவங்களுக்கு வந்து சாமியை பற்றியே தெரியாது. ஆனால் வந்து யாரோ சொல்கிறத கேட்டு அப்படி இப்படின்னு நடந்துக்கிறாங்க. நம்ம பகவான் வந்து நம்ம கூடவே இருக்காருங்க. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தோன்னு வைங்க, நம்மளை வந்து ஏதோ கோபுரத்தை மேலே உட்கார வச்சுருவாரு நம்ம ஆண்டவன். உண்மைதான் நடக்குது, அதுதான் நடக்குது நம்மளுக்கு. அதை வந்து நன்றி சொல்லிக்கிட்டே, கடவுளை நினச்சிக்கிட்டே, சதா அவரை நினச்சி நாமஸ்மரணை பண்ணிக்கிட்டே வாழ்க. வாழ்க வளமுடன் நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.